ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது, அது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாக எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எலுமிச்சங்காய் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் வரும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டு கொல்லையிலே காய்ச்சின ஊறுகாய் தான். ஸோ இதை நான் இன்றைக்கி ஊறுகாய் போடலாம். நிறையா இருக்குது எலுமிச்சங்காய். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் எலுமிச்சங்காய் நிறையா இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எலுமிச்சங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில்வர் டப்பா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய் புளிப்பு ப்ளஸ் நம்ம அதில் உப்பு சேர்க்குறப்ப நம்ம அந்த பாத்திரத்தையே அரிச்சிடும். அதனால் கண்ணாடி பவுல் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. இதில் பேக் சைடில் காம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கட் பண்ணாமல் நம்ம பறிக்கிற இடத்துல இருக்கும்ல, அந்த மாதிரி 4 வகுந்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்லா அடி வரையும் ஃபுல்லாக 4 வகுந்து விட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கையால் எடுத்து விட்ருங்க. ஸோ எல்லா பழத்தையும் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஊறுகாய் நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். மசாலா போடுற ஊறுகாய் தான் 4 பீஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி ஊறுகாய்க்கு இந்த மாதிரி 4 வகுந்து விட்டால் தான் அதில் உப்பு நம்ம சேர்க்கும் போது உப்பு ஃபுல்லாக இறங்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா ஊறுகாயையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு 7 days தான் ஆகும். இது நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாலே போதும். இப்போ நான் எல்லா எலுமிச்சங்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு கல் உப்பு தான் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி கல் உப்பு நிறையாவே சேர்த்துக்கோங்க. பழம் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு உப்பு கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் அது வெயிலில் காய வைக்க அந்த உப்புலாம் கரைஞ்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துருங்க உப்பு. அப்போ தான் அடியில் இருக்கிற பழம் எல்லாத்துக்குமே ஈவனாக போகும். இந்த மாதிரி ஒரு டைம் குலுக்கி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக உப்பை தூவி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பை தூவி விட்டுட்டு அது ஒரு மூடி போட்டு மூடி 2 நாள் வரையும் அப்படியே இருக்கட்டும். அது நீங்கள் வெயிலில் காய வைக்க வேணாம். மூடி போட்டு சும்மா நீங்கள் வீட்டிலையே 4 நாள்னா ஒரு இதில் ஒரு 2 days வரையும் இருக்கட்டும். அது எலுமிச்சை சாரெலாம் விட்டு உப்பெல்லாம் கரைஞ்சி வரும். அப்போ இது நான் 6 days அடுத்து நான் வெயிலில் வச்சு இது எடுத்துட்டேன். சாரி, அந்த கிளிப்பு நல்லா எடுக்கலை. இது நான் 6 நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நல்லாவே காஞ்சி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உங்கள்கிட்ட கண்ணாடி பவுல் இருந்துச்சுனாக்கா, பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு வைங்க, வீணாக போகாது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி பூஸ்ட் டப்பா, ஹார்லிக்ஸ் பாட்டில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுலேயே நீங்கள் போட்டு வச்சு வெயிலில் காய வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். குளிக்க விட்டு காய வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆனால் கண்ணாடி பவுலில் போட்டால் வீணாக போகாது. இதுலேயும் போட்டால் வீணாக போகாது. நீங்கள் எடுக்கிறப்ப மட்டும் ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க. கையை போட்டிங்கன்னா அது வீணாக போயிடும். இது 1 மாதத்துக்கிட்டே வரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஸ்டோர் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. வெளியிலே வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறப்ப வேணால் நீங்கள் காய வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் காயணும் அப்படின்னாலும் இந்த பாட்டிலில் வச்சிங்கன்னா பாட்டிலோடய குளிக்க விட்டு காய வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நல்லாவே சூப்பராக இப்போ ரெடியாக இருக்குது. எனக்கு இந்த ஊறுகாய் ரெடி ஆகிறதுக்கு 7 days தான் ஆச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.